வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 6 பேரின் உயிர்களை காவு கொண்ட அலுத்கம் ரயில் விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது. அவதான நிலைமை காணப்படும் ரயில் மார்க்கங்களில் மீண்டும் மூங்கில் கடவைகளை அமைக்க நடவடிக்கை. 3 விண்வெளி வீரர்களுடன் விண்வெளிக்கு சென்ற சீனாவின் விண்கலம் பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்பியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 6 பேரின் உயிர்களை பலிகொண்ட அலுத்கம் ரயில் விபத்து தொடர்பில் விபத்துக்குள்ளான வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்துடன் தொடர்புடைய ரயிலின் சாரதியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 காயமடைந்திருந்தனர். இதேவேளை விபத்தில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம இன்று முற்பகல் நேரில் சென்றிருந்தார். விபத்து தொடர்பில் தற்போது ரயில்வே திணைக்கள மட்டத்தில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இவ்வாறான அபாய நிலைமை காணப்படும் 133 ரயில் கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் குமார வெல்கம கூறினார். அவ்வாறான இடங்களில் மூங்கில் கடவைகளை அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மூங்கில் கடவைகளை அமைப்பது தொடர்பில் அமைச்சரவையுடன் விரைவில் கலந்துரையாட உள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம மேலும் குறிப்பிட்டார். பாதுகாப்பற்ற 775 ரயில் கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் பாதுகாப்பு கருதி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கால அவகாசம் தேவை என ரயில்வே பொது முகாமையாளர் BAT ஆரியரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் நேற்றிரவு ரயில் விபத்து இடம்பெற்ற அலுத்கம ரயில் நிலையத்தின் டிப்போ வீதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் மின்விளக்கு மற்றும் மணியொன்றை பொருத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறினார். இதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என ரயில்வே பொது முகாமையாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். கிரிபாவ பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு தனது வீட்டில் இருந்த போது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. சம்பவத்தில் 38 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் சம்பவத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கிரிபாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்மாகாண மீனவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த வருடத்திற்குள் மாத்திரம் 3000 உயிர் பாதுகாப்பு அங்கிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்மாகாண கடற்றொழில் அமைச்சர் DV உப்புல் தெரிவிக்கின்றார். அண்மையில் தங்காலை களமேற்றிய மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் கம்மெத் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். 1500 உயிர் பாதுகாப்பு அங்கிகளை நான் இதுவரையில் வழங்கியுள்ளேன். எனினும் கடலுக்கு சென்றால் இந்த அங்கிகளை எம்மால் காண முடியாது. எனினும் லுணுகம் வெகர வாவிக்கு சென்றால் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்த மீனவர்களை காண முடியும். இந்த வருடத்திலிருந்து மீனவர்களுக்கு நான் பாதுகாப்பு அங்கிகளை வழங்கப் போவதில்லை. ஏனெனில் அதனை எவருமே அணிவதில்லை. அதனால் மனைவி அல்லது பிள்ளைகள் வந்து அவர்களின் தந்தைக்கு பாதுகாப்பு அங்கிகளை வழங்குமாறு கோரினால் மாத்திரமே நான் அதனை வழங்குவேன். இந்த வருடம் 3000 பாதுகாப்பு அங்கிகளை வழங்க உள்ளேன். மீனவர்களுக்கு அல்ல, அவர்களின் மனைவிகளை தெளிவூட்டி விண்ணப்பங்களை மனைவிமார் நிரப்பிய பின்னரே பாதுகாப்பு அங்கிகளை வழங்குவேன். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த மாகாண கடற்றொழில் அமைச்சர், நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சிரசவுடன் இருந்த ஒருவன். அரசாங்கம் சிரச மீது தாக்குதல் நடத்திய சந்தர்ப்பத்திலும் நான் சிரசவுடனேயே இருந்தேன். அதனால் சிறந்த ஊடக நிறுவனம் ஒன்று என்ற ரீதியில் நான் அவர்களுடன் உள்ளேன். தவறுகள் இடம்பெறுவதை பார்த்து சில ஊடகங்கள் கண்மூடி இருக்கும் போதும் சில தவறுகளை வெளிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்திலும் சிரச நடுநிலைமையுடன் இருந்தது. அதனால் அரசியல்வாதி என்ற ரீதியில் மாத்திரமன்றி இந்த நாட்டின் பிரஜையாக நான் சிரசவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். මේ රටේ පුරවැසියෙකුට මගේ ස්තුතිය මම පුද කරනවා. මම හැමදාම එතන ඉන්නවා. நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள சர்வதேச பௌத்த பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டது.
உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நாகானந்த சர்வதேச பௌத்த பல்கலைக்கழகத்துக்கான அடிக்கல் கலனி பொல்லாகல மானல்வத்த விகாரையில் நாட்டப்பட்டது. இந்நிகழ்வில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் இன்று பௌத்த கல்விக்காக எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் தற்போது நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய பௌத்த பல்கலைக்கழகம் நாகானந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாட்டிற்கும் உலகிற்கும் புதிய வழி கிடைக்கின்றது. ரத்னபுரி முவகம பொசன் வலயத்தின் 4ஆம் நாள் இன்றாகும். நியூஸ் போஸ்டின் ஊடக அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த பொசன் வலயம் பொசன் பௌர்ணமி அன்று ஆரம்பிக்கப்பட்டது. ரத்னபுரி முவகம பொசன் வலயத்தை பார்வையிடுவதற்கு நேற்று அதிகளவிலான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். எதிர்வரும் 29ஆம் திகதி வரை இந்த பொசன் வலயம் முன்னெடுக்கப்படவுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் இடைக்கிடை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சபரகமுவ மேற்கு தென் மாகாணங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடைக்கிடை ஓரளவு கடும் காற்று வீசும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் அம்பாந்தொட்டை வரை காலினுடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 30 துவக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மாத்தறை தொடக்கம் பொத்துவில் வரை அம்பாந்தோட்டை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் அதேபோல் புத்தளம் தொடக்கம் திருகோணமலை வரை உள்ள யாழ்ப்பாணம் ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 துவக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயருவதுடன் இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் இருக்கும். இலங்கை A அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் 90 ஓட்டங்களால் மேற்கிந்திய தீவுகள் A அணி வெற்றியீட்டியுள்ளது. அதன் பிரகாரம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றியீட்டி சமநிலையில் உள்ளன. சென்ட் ஜோர்ஜில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய மேற்கிந்திய தீவுகள் A அணி முதலில் துடுப்பிட தட தீர்மானித்தது. 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 240 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் A அணி பெற்றது. லேனின் சைமன் 40 ஓட்டங்களையும் குமா போனர் 61 ஓட்டங்களையும் பெற்றனர். சதுரங்க டி செல்வா 43 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் சுரங்க லக்மால் 59 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பதிலுக்கு துடுப்பிட தடிய இலங்கை A அணி 47.1 ஓவரில் 150 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. திமுத் கர்நாரத்தின் 51 ஓட்டங்களையும் நிரோஷன் டிக்வெல 41 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் திஷான் கேண்டின் 25 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் 2ஆம் சுற்றுக்கு செரீனா வில்லியம்ஸ், நோவக் ஜோகோவிச் மற்றும் டேவிட் ஃபெரர் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். லண்டனில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் சில போட்டிகள் நேற்று நடைபெற்றன. அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் லக்சம்பர்கின் மெட்டி மினேலாவுடன் மோதினார். முதல் செட்டை 6-1 என்ற கணக்கில் வெற்றியீட்டிய செரீனா 2ஆம் செட்டையும் 6-3 என்ற கணக்கில் தன் வசப்படுத்திக் கொண்டார். அதன் பிரகாரம் நேர் செட்டில் வெற்றியீட்டிய செரீனா வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டார். இதேவேளை மற்றொரு போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மற்றும் ஜெர்மனியின் புளோரின் மேயர் ஆகியோர் போட்டியிட்டனர். 3-0 என்ற செட் கணக்கில் இந்த போட்டியில் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். 6-3, 7-5, 6-2 எனும் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்பெயினின் டேவிட் ஃபெரர் 3-1 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் மார்டின் ஆலண்டை தோல்வியடைய செய்தார். முதல் செட்டை 6-1 என வெற்றியீட்டிய ஃபெரர் 2ஆம் செட்டில் 6-4 எனும் கணக்கில் தோல்வியடைந்தார். மீண்டும் திறமையாக செயற்பட்ட ஃபெரர் 3ஆம் மற்றும் 4ஆம் செட்களை கைப்பற்றி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டார். ஓம் சாந்தி ஓம் திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோனே இணையும் ஹிந்தி திரைப்படமான சென்னை எக்ஸ்பிரஸ் ரசிகர்களிடையே பல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் வெளிவரவுள்ள சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் தொடர்பான பார்வை இன்றைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பில் காத்திருக்கின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வெளிவரவுள்ள அதிரடி, காதல் மற்றும் நகைச்சுவை கலந்த திரைப்படமான சென்னை எக்ஸ்பிரஸின் படப்பிடிப்பு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. 40 साल का हो गया।
और नॉर्मली इस एज तक हर किसी की लाइफ में एक आधा बड़ा ट्विस्ट तो आ ही जाता है। मेरी लाइफ में भी एक ट्विस्ट आया, बहुत बड़ा ट्विस्ट, जिससे मेरी लाइफ ही बदल गई। இந்த திரைப்படத்தினை ரோஹித் ஷெட்டி தயாரிப்பதுடன் கௌரி கான் இயக்குகின்றார். इसी के साथ जो हुई तुम उसका सोलो विटनेस, इसलिए तुम हमारा साथ कुंभन गांव जाती चेन्नई एक्सप्रेस ले। விஷால் சேகர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளனர். कुंभन एरिया में मेरा फादर का बहुत रिस्पेक्ट है। इस यू नो पेरियतलाई टीचर इल्ले डॉन छुट्टी मनाने निकला था, तुमने मेरी छुट्टी। சத்யராஜ், மனோரமா, பிரியாமணி, டெல்லி கணேஷ் உள்ளிட்ட தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளமை விசேட அம்சமாகும். Don't underestimate the power of a common man. कोई तो ना मीनम्मा तो काम डालूंगा। मीनम्मा, मेरी डिक्शनरी में इम्पॉसिबल का शब्द ही नहीं है। अच्छा कहाँ से खरीदी ऐसी बकवास डिक्शनरी? जब से मेरी लाइफ में आई हो, माई लाइफ फक्स What? फक्स। Same here. क्यों आई हो मेरे पास? Get on the train, baby. அந்த தகவல்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.